ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளவுட் மைனிங் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளவுட் மைனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மல் மைனிங்க்கும் க்ளவுட் மைனிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் மைனிங்கில் நாம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், ரிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மைனிங் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இதுவே க்ளவுட் மைனிங் அப்படின்னா என்னங்கன்னா, வேறு யாராச்சும் ஒரு பெரிய ஆள் இந்த மாதிரி ரிக்ஸு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க, ஏசி எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ நாம் அவங்ககிட்ட அவங்க இதில் ஜாயின் பண்ணி அந்த பூலில் ஜாயின் பண்ணி மைண்ட் பண்ணோம் அப்படின்னா வர ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, மிச்சதை நமக்கு தருவாங்க. இதுதான் க்ளவுட் மைனிங், ஓகேங்களா. ஸோ நாம் இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம போயிட்டு டெபாசிட் பண்ணி எல்லாம் மைண்ட் பண்ண ஆரம்பித்தா போதும். வரதுலேருந்து அவங்களுக்கு பாதி எடுத்துக்குவாங்க. அதாவது இப்போ கரண்ட் பில்லு இதெல்லாம் ஆகும்ல, ஸோ அதுக்கு எவ்வளோவோ அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எடுத்துக்கிட்டு மற்றதை அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பைனான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக க்ளவுட் மைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, ஸோ உங்களோட பைனான்ஸ் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஏன் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைனான்ஸ் பூல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் மைனிங் அப்படின்னு இருக்கா, ஹாட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மொபைல் அண்டு பிசி ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, இது லேப்பில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நம்ம பை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த பேக்கோட ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ் ரேட் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் நமக்கு மைன் ஆகணும் அந்த மாதிரி அந்த ஸ்பீடை குறிக்கிறது ஹேஷ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது 30 டேஸ் 30 நாளைக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. நான் 90 டேஸ்க்கு பார்த்தேன் போன வாரம். ஸோ இப்போ எல்லாமே 30 டேஸ்க்கு மாற்றிட்டாங்க. ஸோ இது ரேட் எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, ஸோ 30 நாளைக்கு 1T அப்படின்னா நம்ம டெய்லியும் $0.2 ஃபீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பை நவ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோவோ நீங்கள் அதை கொடுக்கணும். இங்கே உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா இப்போ 1 2 3 நான் ஒரு 4 கொடுக்குறேன்னா, ஸோ நான் எனக்கு $7.3 ஃபீஸு, அதாவது அந்த 30 நாளைக்கு. எதுக்கு போகுது அப்படின்னா ஹேஷ் ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.96 தான் போகுது. ஆனால் எலக்ட்ரிசிட்டி ரேட்டுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா $6.3 எலக்ட்ரிசிட்டிக்கு தான் போகுது. ஸோ கரண்ட் பில்லு தான் இதில் அதிகமாக ஆகுமாட்டுக்கு மைண்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று சொல்கிறேன், இதில் சரி இப்போ மற்ற ஆன்லைன்லாம் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் ஸ்கேம் அப்படின்னு நம்ம நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இது பைனான்ஸே இந்த மாதிரி க்ளவுட் மைனிங்கை ஆரம்பிச்சிருக்காங்களே. ஸோ இதை பண்ணோம்னா நமக்கு லெஜிட்டாக இருக்குமா, ஸ்கேம் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னா, இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ இது மைனிங் பண்ணுறதுனால அந்த இடமே எல்லாம் ஹீட் ஆகும். அதுக்கு தான் நம்ம நிறைய ஏசிலாம் போடுறது. அதையும் மீறி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி ஏதோ தானாக ஏதோ நெருப்பு பிடிச்சி தீ பற்றிக்கிச்சுன்னா அப்போ கொஞ்சம் அது நம்ம லாஸ் தான். அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதுக்குன்னா உடனே அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற வராது அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ மேபி அவங்க ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேச்சுரலாக நடக்கும் பட்சத்தில், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த FAQ அதெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுங்க. ஸோ நான் இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, நான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது வரைக்கும் நான் க்ளவுட் மைனிங் நான் பண்ணதே இல்லை, எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் சரி பைனான்ஸ்லேயே லெஜிட்டாக விட்டுருக்காங்களே, அதனால் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் எந்த பேக் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு $10 இருக்குது, ஓகேங்களா. ஸோ 10ல் ஒரு $12 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் $13.3 இருக்குது. ஸோ இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பாட் அக்கௌண்ட்டில் USDT அப்படின்னா BUSD இருக்கணும். இது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. என்கிட்ட USDT ஒரு $13 இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். USDTயை செலக்ட் பண்ணி நீங்கள் நான் ஸ்பீடு கொடுக்குறேன். ஸோ 1 2 3 4 ஒரு $12 கொடுக்குறேன். அப்படின்னா 70 அந்த ஹேஷ் ரேட் பிளானை நான் சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்படின்னா நமக்கு $12.831 போகும். இதில் எலக்ட்ரிசிட்டிக்கு தான் அதிகமாகுது கைஸ். ஹேஷ் ரேட் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா $1.68 தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ உங்கள்கிட்ட இருக்கிற டாலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இங்கே டிக் அடிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ டிக் அடிச்சுட்டு இங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, கன்ஃபார்ம் கொடுத்துங்க. நான் வீடியோக்காக இதை பண்ணல. ஸோ நானும் தான் கைஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வெரிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க, அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், நான் அந்த கோடெல்லாம் போட்டுட்டேன். கோட் போட்டு சப்மிட் கொடுத்தனே யுவர் பர்ச்சேஸ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே செக் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் பார்த்துக்கலாம்.
ஸோ நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ஆர்டர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ $12 வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணியிருக்கேன். மை ஆர்டரில் பார்த்தோம்னா ஒரு ஹேஷ் ரேட் பார்த்தோம்னா 70 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதை பை பண்ணுறது, இந்த க்ளவுட் மைனிங் வந்து ட்ரை பண்ணாதது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஏன்னா அது வந்து உங்களோட USDT. ஓகேங்களா. ஸோ நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. நீங்களும் வந்து யோசிச்சு பண்ணுங்கள். நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இது வந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இந்த $12க்கு 13 days கழித்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ பார்க்கணுன்னு எனக்கு வந்து ஆசையாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களோட மணி, உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம். ஓகேங்களா. இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிடுறாங்க பாருங்கள். ஸோ எஸ்டிமேட்டட் ஸ்டார்ட் டைம், அதாவது 12ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும். 12ஆம் தேதிக்கு இன்னொரு 7 நாள் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து இந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் கைஸ். ஸோ இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டெய்லி நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு நான் வந்து குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 13 days கழித்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது $12.8. ஓகேங்களா. ஸோ அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கணும் 13 days கழித்து நான் வந்து குரூப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஓகேனா பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஸோ எல்லாம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதானே கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம் கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.